welcome back to my channel. This is Lata. Remember this, you will be alone in most of your difficult time in your life. This time will make you wise, mature and fearless. Actually, bad times are boon because they wake you up to the good things that you never paid attention to it before. அற்புதமான வரிகள். எப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுகிற போது நீங்க தனிமையில தான் கஷ்டப்படணும். கஷ்டப்படும் போது உங்களுக்கு உதவிக்குன்னு யாருமே வரமாட்டாங்க. நிச்சயமா நீங்க அந்த தனிமையில நீங்க போராட்டங்களை சந்திக்கும் பொழுது அந்த தனிமையில நீங்க போராடுகிற அந்த போராட்டங்களை மூலமா உங்களுக்கு நிச்சயமா ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். நம்ம இந்த விஷயத்த நம்ம இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும், இதுக்காக நம்ம உழைக்கணும் அப்படின்ற உங்களையே நீங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு பயம் இல்லாத ஒரு போராட்டத்தை நீங்க சந்திக்கலாம் அப்படின்ற நிச்சயமும் ஒரு மனப்பான்மை வளரும். அதனால நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா கெட்ட விஷயங்களுக்காகவும் எல்லா தோல்விகளுக்காகவும் நன்றி சொல்லுங்க. ஏன்னா அந்த தோல்விகள் மூலமா தான், கஷ்டங்கள் மூலமா தான், இழப்புகள் மூலமா தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கிடைக்குது. அந்த நம்பிக்கையின் மூலமா தான் நாம எதிர்கால வாழ்க்கையை நாம திட்டமிட முடியுது. ஏன்னா நமக்கு நடக்கிற அந்த கெட்ட விஷயங்கள் மூலமா தான், நமக்கு நடக்கிற அநியாயங்கள் மூலமா தான், நமக்கு நடக்கிற அநீதிகள் மூலமா தான் நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில நாம அடுத்த கட்ட முயற்சி எடுத்து நம்ம போராடக்கூடிய ஒரு வலிமையையும் நம்பிக்கையும் தருது அப்படின்றது தான் உண்மை. அதனால நமக்கு நடக்கிற கஷ்டங்களுக்காக என்னைக்குமே கவலைப்படாதீங்க. பெரிய வரங்கள், இறைவன் நமக்கு கொடுத்த பெரிய வரங்கள் தான் நம்ம படுகிற துயரங்கள் எல்லாமே. அந்த துயரங்கள் தான் நமக்கு தேவையான ஒரு மன வலிமையை தருது, நம்பிக்கையை தருது, எதையுமே சாதிக்க முடியுன்ற ஒரு துணிவை நமக்கு தருது அப்படின்றது தான். அதனால எப்பவுமே தோல்விகள் தானா, எப்பவுமே நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் தானா, எப்பவுமே கண்ணீர் தானா, எப்பவுமே வேதனை தானா, எப்போதுமே நம்ம வாழ்க்கையில நிம்மதி இருக்காதா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இவைகள் எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்தி நாம நம்மளுடைய ஒவ்வொரு கட்ட முயற்சிக்கு அடுத்தடுத்த படி நம்ம மேலே ஏறதுக்கான ஏணிப்படிகள், வெற்றி படிக்கட்டுகள் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணி நீங்க உங்களையே நீங்க நம்பும் பொழுது நிச்சயமா உங்களை மாதிரி உலகத்துல வெற்றி அடையக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கும் பொழுது எல்லோருடைய வாழ்க்கையிலுமே அவங்க பட்ட கஷ்டங்கள் மூலமா தான், அவமானங்கள் மூலமா தான், அவங்களுக்கு இழைத்த அநீதிகள், கொடுமைகள் காரணமாக தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி எல்லாருக்குமே நல்லது பண்ணணுன்ற ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டு சாதிச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு நடக்கிற எல்லா கஷ்டங்களுமே உங்களை நீங்க பக்குவப்படுத்தி, உங்களை நீங்க அழகான ஒரு வடிவமைப்புக்கு ஏற்படுத்தி நீங்க வெற்றி அடைவதற்காக மட்டும்தான். நீங்க வெற்றி அடைவது என்பது உங்களுக்கு மட்டும் கிடைக்கிற வெற்றி கிடையாது. உங்க மூலமா பல பேர், எண்ணற்ற சமுதாய மக்களுக்கும் உலகத்தாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் அந்த வெற்றி பார்க்கப்படுது. அதனால உங்களுக்கு நடக்கிற கஷ்டங்கள் எவ்வளவா இருந்தாலும் அதுல இருந்து நீங்க வெளியில வந்து நிச்சயமா இந்த சோதனையை தாண்டா நம்ம சாதனையாளர். இன்னைக்கு நம்ம சோதனையாளர், நாளைக்கு நம்ம சாதனையாளர்னு நம்புங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பாதையில தான் அமையும். எப்பவுமே இதை நீங்க நினைச்சுக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நாம கஷ்டப்படும் போது நிச்சயமா நம்ம தனியா தான் இருப்போம். ஆனா அந்த கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை தாண்டி நம்ம வெளியில வரும்பொழுது அந்த கஷ்டத்துக்குள்ள நமக்கு கிடைக்கிற பாடங்கள் வந்து யாராலுமே நமக்கு தர முடியாது. ஏன்னா நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் துணிவும் யாராலையுமே என்னைக்குமே நமக்கு தர முடியாது அப்படின்றது தான். அதனால நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக மட்டும்தான், நம்ம ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கஷ்டங்கள் என்பதை நம்ம உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க போராடிட்டே வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதனால எதையுமே நீங்க முதல்லயே வந்து நிறுத்திடாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கும்பொழுது நம்ம இங்க தான் அங்க பார்க்கும்பொழுது ரொம்ப தூரமா இருக்க மாதிரி இருக்கும். ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டிஃபிகல்ட். ஏன்னா முதல் படி ஏறுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா முயற்சி அப்பதான் அங்கதான் ஆரம்பிக்குது. ஆனா நம்ம அந்த முதல் படியை ஏறிட்டோம்னா அடுத்தடுத்த படி நிச்சயமா நம்மளால மேலே ஏற முடியும். அது நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டமாவே தெரியாது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நீங்க முதல் படி, அந்த படியை நீங்க ஏறுங்க, முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய கோல் செட்டிங்ஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்க அதை ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் ஆன் இட்.
அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமா அந்த வெற்றின்றது ஒரு பெரிய இமாலய வெற்றியாக தான் இருக்கும்ன்றது என்னோட ஷேரிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே ரிமெம்பர் திஸ், யூ வில் பி அலோன் இன் மோஸ்ட் ஆஃப் யூர் டிஃபிகல்ட் டைம் இன் யுவர் லைஃப். This time will make you wise, mature and fearless. So actually difficult times or bad times are actually a good, because they wake you up to the good things that you never paid attention to it before. ஏன்னா நீங்கள் முன்னாடி கவனம் கொடுக்காத நல்ல விஷயங்களுக்கு இந்த நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பெரிய வரமாக அமையும் அப்படின்ட்டு தான். அதனால் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் வருதுன்னா அது ஒரு பெரிய வரம், கஷ்டங்கள் வருதுன்னா பெரிய வரம், உங்களுக்கு ஒரு ஏமாற்றங்கள் வருதுன்னா அது ஒரு பெரிய வரம். நிச்சயமா இந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வரங்கள் மட்டும்தான். இந்த வரங்களாக மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாதிக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. நிச்சயமா நீங்களும் சாதிப்பீங்க அப்படின்றது நான் முழுசா நம்புறேன். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் என்னுடைய பயணமும் தொடர்கிறது. மீண்டும் மிக விரைவில் அடுத்த தன்னம்பிக்கை தொடர். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. என்னுடைய பேர் லதா ஃப்ரெண்ட்ஸ்.